ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு நான் தருவது சக்தி வாய்ந்த வாக்காகும். என்னை கண்டதும் இன்று என்னுடைய இந்த சுப வாக்கை நீ முழுமையாக கேட்டு விடுவாயானால் நாளைய பொழுதில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் சேரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. என் பிள்ளையான நீ விரும்பிய ஒரு விஷயமானது சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகிறது. இந்த ஒரு விஷயத்திற்காக எத்தனை நாளாக நீ ஏங்கி காத்து கொண்டிருந்தாய்? இது கிடைக்காதா என்று, இது எப்பொழுது நடக்கும் என்றும், எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது இந்த வாழ்க்கை மாறும் என்று இருந்த உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷமாகத்தான் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்க போகும் அந்த விஷயம் இருக்கிறது. எத்தனையோ சோதனைகளுக்கு நடுவிலும், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். உன் பல நாள் பிரச்சனைகளை ஒரே நாளில் முடித்து வைக்கத்தான் போகிறேன். கவலை வேண்டாம் என் தங்கமே. இத்தனை பிரச்சனைக்கு இடையிலும் நீ நினைத்தது ஒன்று நடக்கப் போகிறது என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடவா போகிறாய்? எப்பொழுது என்று காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன். செல்லமே, இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள், இத்தனை நாட்களாக நீ பட்ட வேதனைகள் என்று எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது. எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த உன் ஆசைகள் அனைத்தும் நடக்கப் போகிறது. இது உனக்கான பொற்காலம். எத்தனையோ தடைகளை தாண்டி ஏதோ இப்பொழுதுதான் உன் சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்க துவங்கியுள்ளது. அத்தனையும் ஒரே நாளில் கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக மாறும்? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வந்து சேரும். என் செல்லமே, எல்லாவற்றிற்குமே காத்திருப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. உன்னுடைய அந்த பொறுமையான காத்திருப்பின் பலன்தான் நாளை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. என் அன்பு பிள்ளையான நீ விரும்பி வேண்டி கேட்டு நிற்பது அனைத்தும் சர்வ நிச்சயமாக நடக்கும். இனி உன் வாழ்வில் எது எல்லாம் அவசியமானதாக இருக்கிறதோ, எது எல்லாம் நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அது எல்லாம் உனக்கு சாதகமாக இப்பொழுது கிடைக்கும். நீ எப்பொழுது உன் சாயப்பாவை நினைத்து மனமாற என்னிடம் கேட்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நான் மனமுருகினேன். நான் ஒரு முறை நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நடத்தியே தீருவேன். ஆம் என் பிள்ளையே, உனக்கானது உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. அதை உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக நானும் அவளோடு தான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். பல விஷயங்கள் என் குழந்தைக்கு வேதனை கொடுக்கும் பொழுது நானும் உன்னை சேர்ந்து தண்டிப்பேன் என்று நினைத்தாயா? உன் நிம்மதி எதுவோ அதுவே என் நிம்மதி. உன் சந்தோஷம் எதுவோ அதுவே என் சந்தோஷம். உன் பிரச்சனைகள் யாவும் என் பிரச்சனை. ஆம் என் பிள்ளையே, பிரச்சனைகள் யாவும் கர்ம வினைகளுக்காகவே நடந்தேறுகிறது. அதுவும் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது உனக்கு பொன்னான வாய்ப்புகள் உன் கண்முன் தோன்றும் தருவாயில் உள்ளது. என் அன்பு பிள்ளையே, சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையிலும், உன் கஷ்டங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை புரட்டி போட்டு அடிக்கும் நேரத்திலும், இந்த வாழ்க்கையை எப்படியாவது நீ வென்றுவிட வேண்டும் என்ற உன் தன்னம்பிக்கையோடும், என் சாய் எனக்கு கருணை புரிவார் என்ற என் மீதிருந்த தன்னம்பிக்கையாவும் தான் இன்று நான் உன்னை நினைத்து என் கருணையையும் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் தந்து உன் கண்முன் தோன்ற காரணமாயிருந்தது. என் செல்லமே, இனி வெற்றி செய்தி மேல் வெற்றி வரும். உன் வாழ்வில் அதையெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இரு. என் மீது நம்பிக்கையோடு இரு. உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.